தெரியலையே. கமலா, ஐயோ எங்க நேரம் ஆயிட்டா எங்க போன இவ்வளவு நேரம்? நான் ஒழுங்கு கொஞ்சம் நேரம் வச்சு. ஐயோ இது என்னது? இது என்னது? நீங்க வாங்கி தந்ததா வந்து? ஓ அப்படியா? நம்ம அந்த போலீஸ்ல நின்றதுனா? ஆமா. ஒழுக்க தெரியாத அவனுக்கு. ஆத்திரத்துல உடுத்தது நல்லா ஆகி போச்சு. சரி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போ. நேரம் ஆச்சு வாங்க. அப்படியா? இந்த கண்ணாடியை போடுங்க. உங்களுக்கு இந்த கண்ணாடி அழகா இருக்கு. ஐ கண்ணாடி எல்லாம் வேண்டாம். சி சென்னா எனக்கு இத போடுங்க நீங்க. ஐயோ விட மாட்டான். பவுடர் போடுங்க நீங்க. பவுடர் எல்லாம் போடு. நேரம் ஆகுது நீங்க போடுங்க. நேரம் ஆச்சு. ஒரு இடத்துக்கு போனா பவுடர் எல்லாம் போட்டுட்டு போறான்னு தெரியாது. சரி வாங்க வாங்க போ போ போ. போமா. வா. பாத்து வா. சீக்கிரம் வாங்க நேரம் ஆகுது. இந்த கமலாக்கா அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு இங்க வேகமா இவ்வளவு தூரம் போடுறாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏன் இவ்வளவு வேகமா அப்படி ஓடுறீங்க? அது ஒரு இடத்துக்கு போனோம். அதனால நானே என் வீட்டுக்காரங்க பேசிருக்கோம். எங்க போறீங்க? அதுவா? போடுங்க ஐயா. அப்படியா? ஆமா. என்ன விஷயம் தெரியாம நீங்க எப்படி அரைக்க பறக்கன்றீங்க? நீங்க போடுறவங்க சரியா? சரி. அது எங்கன்னா நீ துணி ஒழுங்கு. நீங்க சொல்லுங்க எங்க போறீங்க? நீங்க ஆர்வமா இருக்கீங்க எங்க போறீங்க? அதுவா? அதுவா? என்ன ஃபிளாஷ்பேக்கா? ஃபிளாஷ்பேக். பிள்ளைகளை ஸ்கூலுக்கும் விடணும். தொண்டை வரத்துல பிள்ளைகளை சேர்த்த நாள்ல இருந்து பயங்கர பிஸி. கடவுளே பிள்ளைகளுக்கு இட்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டேய் ரெண்டு சீக்கிரம் எழுப்பீங்க வாங்க. அம்மா ஓடியா. சரி போலிசியா? சரி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பவுடர் போட்டு நீ பவுடர் போடு சீக்கிரம். பிள்ளைகளை ஒதுக்கியது எவ்வளவு பெரிய பாடு தெரியுமா? தலை வயசு ஒதுக்கவும் செய்யாது. சரி ஒழுங்க வெட்டுனா சென்னால எங்க நீ ஒழுங்கா. சரி பவுடர் போடு. ஸ்ப்ரே சரி 2:10 போயிட்டு வாங்க. ஸ்கூல் பஸ் வந்துருக்கு பார்த்து போயிட்டு வாங்க. ஒரு இடத்துல போய் முட்டாய் வாங்க நிக்காத. மற்ற சுந்தரேஸ்வரர் தாத்தா ஒரே பராரி கடையில போய் வாங்காத நிக்க. முட்டாய் ஒண்ணு வாங்க நிக்காத. நேரே போயிருந்தா ஸ்கூலுக்கு. ஓகே. சரி எங்கயாவது போறேன்னா சரி வேணாம். நீ பெரிய கல்யாணம் தெரியும் பார்த்து போயிட்டு போ. இனி அவியலையே ரெடி பண்ணலாம். எங்க போச்சுன்னா சீக்கிரம் வாங்க. கமலா பேக் எனக்கு சாப்பாடு கூட தரல தெரியுமா? சாப்பாடு எல்லாம் வச்சிருங்க. நேராச்சு சீக்கிரம் போங்க. ஆபீஸுக்கு நேராச்சு. பேங்க்ல ஒர்க் பண்ணா போதாது. சீக்கிரம் டைமுக்கு போங்க. போய்டா. சரி பத்திரமா இருப்பல்ல? சரி கதவெல்லாம் பூட்டி வைக்கணும். சரியா? சரி பூராவே கள்ள பசங்க, திருட்டு பசங்க. இது என்னத்த சீலை என்னத்த எடுத்து வந்தியோ அங்க எங்கேயும் போகும். சரி நீ போயிட்டு வாங்க. ஒரு நல்ல சீலை எடுத்துட்டு வாங்க. என்ன ஹோட்டீஸ் பக்கத்துல போய் அவங்க நல்ல ஓகே. ரொம்ப கஷ்டம். കമല മരുമോളെ ഒരു ഗ്ലാസ് വെള്ളം തര വിടാതെ എപ്പോഴേ ഒരു ഗ്ലാസ് വെള്ളം കേട്ടുകൊണ്ട് இப்படி ஒரு மருமக வந்து வாய்ச்சாலே ஆமா பயங்கர வேலை. അര ഗ്ലാസ് വെള്ളം താറത് കൊണ്ടായുള്ള ഞാൻ எனக்கு பிள்ளை பையன் வந்திருந்தா வெள்ளாங்கிலும் தந்திருக்கேன். இவ்வளவு கொண்டு வந்த ஆண்டை தொட்டு நமக்கு வெள்ளமும் இல்லை. பென்ச பணத்தை எல்லாம் வேண்டி எடுத்துக்கொள்வான். இவ்வளவு பெரிய வீடு வச்சு கொடுத்துருக்கு. பயங்கர கஷ்டம். பிள்ளைகளுக்கு ஒரு வாய்க்கிற சமைக்கணும். அவருக்கு சுட சுட இருந்தாலும் பிடிச்சான். ஆனால் அவருக்கு சுட சுட வச்சு ஐயோ எல்லாம் புதிய போட்ட இடத்துல
கிடக்கு எல்லாத்தையும் கழுவி நினைக்கணும். பயல ஸ்ப்ரே முடி வச்சுட்டுல. இந்த பேர பிள்ளையாவது இருந்து வந்திருந்தா வெள்ளாங்கிற இப்படியும் பெற்ற விருதி இருக்காது. சரி இப்படின்னு சொல்லி எனக்கு வருதி வாசிட்டாங்க. டேய் எல்லாம் ஒண்ணு 14 தான் இருக்கு. என்னத்த சொல்ல வரதுக்கு டைம் ஆச்சு. அம்மா டேய் வாங்க வாங்க வாங்க. அம்மா எப்படி ஸ்கூல்ல நல்லா சொல்லிருந்தாங்களா? நல்லா சொல்லிருந்தாங்க. நல்லா படிச்சீங்களா? படிச்சோம் அம்மா. படிச்சியா? நல்லா படிச்சியா? சரி 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 சரி. என்ன சாப்பிட்ட? டிஃபன் பாக்ஸ் எடுத்து பாக்கெட் சாப்பிட்டியா? ஒன்றும் தின்னியது இல்லை. நல்லா தின்னணும். அம்மா என் மாதிரி வேண்டாமா? நல்லா சாப்பிடணும். சரி சரி நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டாமா? நீ என்ன மாதிரி என்ன போய் நல்லா தின்னுவான், நல்லா சாப்பிடுவான். என்ன மாதிரியே இருக்கல. நல்லா சாப்பிடணும். எனக்கு பிடிச்சவன் நல்லா சாப்பிடுங்க. சரி சரி நீங்க போய் எல்லாம் வேற எல்லாம் கழிவிட்டு படிக்க போங்க. ஒன்று பிள்ளை படி 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 போங்க. ஹலோ டேய் பிள்ளைகள பேர பிள்ளைகள எப்படா வந்தியா ஸ்கூல்ல இருந்து? அப்பா நீண்ட நாளாச்சு. இந்த கமலம்மை நீங்க வீட்டுக்கு போய் நிறைய நாளாச்சு. அப்படி நல்லா இருக்கு. படிச்சியா? இப்ப போங்க. ஒரு அம்மா வந்தாலும் பொண்ணே போடுவா. ஓடி போங்க ஓடி போங்க. கமலம்மை வீட்டுல இருக்கா? ஆறு வேற ஆளுகளை கண்டா பெருக்குத பெருக்கு படம் கேட்டு இத்தனை நேரம் ஆச்சு பார்த்து. கொண்டு வந்த நீ ஒன்னையும் காணும் சரியே. பெரிய கதை வைங்க. வீட்டுல 150 பவுன் தந்துடும். இப்ப எல்லாம் 1-2ல நிக்கு. சரி அப்போ அன்னைக்கு ஒல்லி குச்சி மாதிரி நீ தெருவில் நடந்து போனாலே ஐயோ ஐயோ இன்னைக்கு இப்படி ஆயிட்டே. அது அப்படியே பழஞ்சு இப்ப நான் தான் பிடிச்சது. பையன் திணிட்டு வைக்கிறது சரி, அவர் திணிட்டு வைக்கிறது எல்லாம் இப்ப நான் தின்னு இப்படி ஆயிடுச்சு. பாத்துக்க. சரி பையன் நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறேன். தோட்ட பள்ளி ஏங்க விட்டுருங்க. தொடர்ந்து இருக்கியா? எங்க பேசி அப்படியா? நல்லா சொல்லி விடுங்க. நம்ம இருக்கு அப்படியா? படிக்க நல்லா படிக்க. அவர் நல்லா இருக்காரு. பேங்க் போயிருக்கு. நீங்க வர்றாரு. எப்படி உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கா? அங்க ஆறுகிட்ட குசு குசுன்னு பேசுதா? ஐயோ வாழ்க்கப்பட்டதுல இருந்து நரக வேலை. அன்னையில உள்ள கட்டம் இன்னைக்கு தீரலையா? தீரலையே. சட்டி உடப்பு தான் இருக்கு. பாலா பண்ண டாஸ்மாக் இன்னைக்கு மூடுவானு தெரிய மாட்டேங்குது. ஆமா அன்னைக்கு எப்படி இருக்கு புசு புசுன்னு. இப்போ நல்ல வழி ஆயிடுச்சு. பாரு முகம் எல்லாம் சுருங்கி போச்சு. பிள்ளை எப்படி பிள்ளை நல்லா படிக்கிறாங்க. என்ன செய்யுது? இதுக்கு இடையில பிள்ளைகள் படிச்சேடா. இப்பதான் ஒரு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். இருக்க இருக்க பயங்கரமா நாலு என்ன கடவுளே. டெய்லி 3 தடவை டெட்டால் ஊத்தி கழுவி தொடங்கி ஒரு நாள் கூட கழுவி இருக்க மாட்டாங்க. ஓட நேரம் ஆனா இந்த நாட்டம் போகுது. ஏன் தெரியுமா? மாமா அவருக்கு சுகர் பிரஷர் எல்லாம் உண்டு. அவர் அறியாமலே எல்லாம் அவரு பண்ணுவாரு. பெரிய கஷ்டம். பெரிய பாடமையிலே காலையில பிள்ளைகளை உருவாக்கல அவசரம். அவருக்கு சுட சுட வச்சு கொடுக்கணும். இந்த இடையில மாமனார் காபி கொண்டு வா, சுடுவெல்லாம் கொண்டு வா. ரொம்ப கஷ்டம். சரி நான் ஒரு ஐடியா சொல்லிருக்கா. என்ன பையன் என்ன சொல்லுங்க. ஆமா ஆமா ஐடியா சொல்லி கொடுங்க. எல்லாரும் கேட்காம சொல்லக்கூடாது. அவரு கேட்டு நீ வந்தவங்க வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சொல்லுவாங்க. ஓ ஓ இன்னைக்கு
நான் வரட்டு அதை வரட்டு என்ன பேசுவோம் சரி சரி பெரிய நான் போட்டேன் கொஞ்சம் வேண்டாம் உன்னை பார்த்தாலே எனக்கு பஞ்சாபமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுல வேண்டாம் கிழவனுக்கு அரை கிளாஸ் வெள்ளம் கொடுக்க போகுது அவங்களுக்கு அப்போ என்ன விழுக்கு விழுக்குதா வீட்டுல பேச விட கமலா அப்ப வெள்ளம் நன்றிங்க கமலா மத்தியா ஐயோ கொஞ்சம் வாங்க 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 டயர்டா இருக்கு மக்களே எப்ப வந்தடா இப்பதான் வந்தேன் டீ குடிக்க நல்லா குடிங்க தாயில கடவுளை இந்த தன்னதுதான் பயனாதுங்க ஆமா அதே பயம் இல்லை நாட்டை உள்ளது இல்ல உள்ளது அப்படியா அப்படியா டேய் படிச்சலையா பத்தாம் கிளாஸ்ல ஏம்பா அப்படி தெரியாத படிச்சோட நம்மளே கமலா இப்ப படிக்கலையோ கமலா பையன் ஏன் இப்படி முடி வெட்டி இருக்கான் நீங்க அடிச்சுடுங்க எல்லாம் செல்லம் தான் டேய் அதான் தடவை சொன்னேன் முடி இப்படி வெட்டாங்க கத்திரி மாறி விழுந்துட்டான் கத்திரி 10ஆம் கிளாஸ்ல வந்து இப்படி முடி வெட்டி சொல்லுது யாரு கேட்டியா இப்ப ஸ்டைல் ஏ ஃபார் ஆப்பிள் படிச்சியா இப்ப ஏ ஃபார் ஆப்பிள் டேய் இந்த மார்க்கெட்ல என்ன வாங்குங்க 400 500 400 எடுத்துக்கியா 100 மார்க்கெட்ல வந்துச்சு உன்னை கட்ட மட்டும் இல்ல நாங்க 200 வாங்கியோம் ரெட்டல் சுத்தில உள்ள பள்ளியில பீஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கோம் ஆமா 100 மார்க்கெட்ல வந்துச்சு கேளுங்க டேய் உள்ள இட்லி எல்லாம் தின்னியல்ல அஞ்சு இட்லி கொடுத்துறீங்க அப்படியா படிச்சேன் நாட்டை பச்சிங்க மாவெல்லாம் காலியா என்ன புதுசா சின்னவல் ஏதாவது கொடுத்தியா சின்னவலுக்கு பயலுக்கு கொடுத்தேன் அது ஒண்ணும் உருப்படல நான் என்ன செய்யுது நல்லா உடுத்தான் பாக்கி அந்த மாதிரி வாங்கணும் சரி சரி கமலா அது எப்படி டயர்டா இருக்கு நான் போய் தூங்கட்டா சரி 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 மக்களே போய் பாத்தீங்க போ ஓகே சரி சரி தூங்குங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு நேரத்துல போகணும் தூங்கு ஹோம்ஒர்க் பண்ண போதும் சரி சரிடா தூங்கு പയ വന്ന ഒരു ഗ്ലാസ് വെള്ളം കേൾക്കലാന്ന് പറഞ്ഞ പയലെയും കാണല്ലേ വന്ന മക്കളെ சரி சரி என்ன ஹோம்ஒர்க் എത്ര നേരം കേട്ട് പതിയുള്ള കടവുള്ളേ താരനെ പെരുത്ത് ചതകട്ടാ കുടിയോ ഇതില്ല പക്ഷെ വെള്ളം കുടിക്കാൻ കിടപ്പിലാൻ ചായ കൊടുത്തറിയാം ഇടുപ്പെല്ലാം വലിച്ചത് അമ്മയെ വീട്ടിലുണ്ട് വരുമ്പോ 110 കിലോ ഇപ്പൊ 85 കിലോ கமலா எங்க வாங்க என்ன ஃபுல்லா இன்னும் தூக்க முடியலையா அவனுக்கு உங்களுக்கு தெரியுமா அந்த வீட்டுல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா உங்களுக்கு உனக்கு என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் ஆமா பிள்ளைகளுக்கு ஒருக்கா சமைக்கணும் உங்களுக்கு ஒருக்கா சமைக்கணும் இந்த மாமனாருக்கு ஒருக்கா சமைக்கணும் கணவனுக்கு ஒருக்கா சமைக்கணும் ഒരു നാള് പൂരാ കഷ്ടപ്പെട്ട് പോലെ நான் இடுப்பு அது முடிய நான் ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணும் சரி நீ அழாத இந்த வீடு என்ன மாதிரி நாளுக்கு தெரியுதா உங்களுக்கு சரி அது என்ன ஸ்மெல் அதுக்கு என்ன பண்ண அப்பாக்கு வயசாகி போச்சு அதனால என்ன பண்ண முடியும் எனக்கு நான் வச்ச வீடு நார்னா என்ன மனத்த என்ன இந்த வீட்டுல என்னால டெட்டால் ஊத்தி கழுவ முடியல அவருக்கு என்ன மருந்து எதையும் வாங்கி கொடுக்கணும் இல்ல அதுவும் செய்யல இனி என்னால முடியாது அப்ப ஒன்னி அவர் அந்த முதியோர் இல்லத்துல கொண்டு விடுங்க என்ன சொன்ன என்ன அடிச்சது நீங்க அவரை முதியோர் இல்லத்துல வச்சு என்ன அடிச்சீங்க ஏன்னா அம்மா வீட்டுல இருக்கிறதுல ஒரு வெறும் கூட அவங்க பண்றது இல்ல என்ன நீங்க அடிச்சது இல்லையா சரி நீ மேலே வச்சாருங்க என்ன அடிச்சது சரி நான் ரெண்டு சேலரி எடுத்தாங்க ஒரு முடிவு தெரியும் ஒண்ணு அவர் இந்த வீட்டுல இருக்கணும் நான் இருக்கேன் என்ன மேல கை இருக்குது இல்லையா கமலா போட்டு வா நீங்க ஒரு கதை தரல ஒண்ணு அவர் இந்த வீட்டுல இருக்கணும் இல்லைங்க நான் இருக்கணும் கமலா முதியோர் இல்லத்துல போட்டு விடுங்க கமலா நீ இல்லாம நான் தனியா இருந்திருக்கேனா விடுங்க நான் அம்மே வீட்டுல எப்படி பாப்பேன்னு தெரியுமா கமலா நீ கமலா போறது கமலா ஏன்னா அம்மே வீட்டுல எப்படி பாப்பேன்னு தெரியுமா என்ன அம்மா தங்க போல போச்சு
நீ சொல்லு. ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைங்க, எனக்கு அவ்வளவு முடியாது. நீ தான் இருக்கணும் கமலா. நீ தான் இருக்கணும். சரியா? அப்பாவுல புதிய சொல்லுங்க. அப்படியா? ஆமா. அதெல்லாம் என் அப்பாட்ட எப்படி சொல்லுவேன்? நீ சொல்லுதியா? நீங்க எப்படி சொல்லுங்க? இன்னைக்கு ஞாபகம் இல்லை. ஐயோ! நான் சொல்லுவேன். நான் சொல்ல நீ கேட்பல. பிடிச்சு விடுங்க. சரி அழகா. துணி ஒழுங்கா போடு. உங்களோட பாக்கெட்ல சீல எடுத்துங்க. இது என்ன துணி? செல்ல ஒண்ணு. யாரு போயேன்னு தெரியல. அப்பா. மக்களே என்ன அப்பா என்ன ஒரு அந்த தேவனூர் இருக்குல்ல? ஆமா அதுக்கு கிட்ட சூப்பரா ஒரு முதியோர் இல்லம் இருக்கு. முதியர் இல்ல. ஆமா. ஓ சூப்பரா இருக்கு சொல்லுங்க. டிவி எல்லாம் இருக்குனாங்க. டிவி இருக்கு. டிவி இருக்கும், ஏசி இருக்கும். உங்கள மாதிரியே உங்க வயசோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க. அப்படியா? ஆமா. தங்கமகள் சீரியல். தங்கமகள் சீரியல் ஓடுது. சரி. கோலம் இப்போ ஓடுதா? 100 நாள் தாண்டியாச்சா? போலாமா? ஆமா 1000 வானமா திருச்சி எல்லாம் ஓடுது. சரி ஓடுது. சூப்பரா உங்களுக்கு சூப்பரா டிவி பார்க்கலாம். உங்க வயசோட கூட ஜாலியா கதை பேசலாம். ஆமா ஆமா இந்த வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அனுபவத்தை விட ஆமா. என்ன நீ அப்படி கமலா இங்க வா. மோன என்ன கொண்டு விடுவ நம்ம இப்படி இப்படியே போமா இப்படி போவோம். அத பட்டி எடு. சரி சரி என்ன அத உடனே எடுத்து தருவீங்களா? நான் கட்டிங்க. நீ எல்லாம் வெளிய தான் வச்சிருக்கியா? என்ன இது போங்க. எல்லாம் இப்ப ஜாமான் நெட்ல போடுறீங்க. போங்க நீ போங்க. சரி சரி முதல்ல டெட்டால் ஊத்தி வீட மொத்தம் கழுவணும். கடவுளே இல்லைனா சுத்தமா கழுவியது. எப்போ பெரிய தொந்தரவு தீர்த்து இன்னையில இருந்து கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் ஆசுவாசம். கடவுளே சோத்திராண்டவரே. பிள்ளைகளை காணலையா? ஸ்கூல் போயிட்டு இன்னும் வரல. ஆமா வந்தாச்சா? சரி 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 சரி. எப்படி நல்லா இருக்கு இல்லையா? சரி நல்லா சாப்பிட்டியா? சரி சரி சரி. இன்னைக்கு நீங்க மிட்டாய் வாங்க போனா அந்த கடையில இருந்து இல்ல அவங்க வாங்கலையாமா. உன்னோட சென்னையில மிட்டாய் வாங்க கூடாதுன்னு நான் வேண்டவும் இல்லை. அவன் கேட்டு பாருங்க அவன் யார் நீங்க அவன் வேண்டு நான் முட்டை. முட்டை சரி ஓகே. சரி நீ போய் இருந்து படிங்க. ஆமா ஓ தாத்தா அங்க இருப்பாரு. போய் பாரு. போங்க. நல்ல வேலை இருக்கு. போ. ஆமா ஓ தாத்தாங்க உன்கிட்ட படிச்சு வரல என்ன தாத்தா நீ பெய்யறது படிங்க. பெய்யறது படிக்கிற தாத்தா அடிபட்டு ஏற்கனவே ஒரு அடிச்சு நான் பிரைஸ்ல எடுத்து முடிச்சு அந்த சென்டர்ல அதாவே இப்ப காப்பு போட்டுருக்கேன். இதாவது உடையாம இருக்கு. ஓ லே படிச்சல்லையா? சத்தம் கேட்கணும் எனக்கு. ஆமா ஏன் சார் ஆப்பிள் இப்போ வருது வண்டியில அப்படா படி 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 படி. ஆமா தாத்தாங்க டேய் தாத்தா தாத்தா வந்து ஒரு இடத்துல இருக்காரு. நீங்க போங்க. அவரையும் காணல. என்ன மனுஷன் தெரியாது. ஆபீஸ்ல போனா மறந்தாங்க இருந்துருவாரு. கமலா ஒரு ஞாபக சக்தி மறந்து எப்படி கமலா ஆட்டினதா எப்படி சந்தோஷமா இருக்கீங்க இப்ப? சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆபீஸ் எத்தனை மணிக்கு முடியும்? இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆடிட்டிங் ஒர்க் எல்லாம் ஆமா இருந்துச்சு. நல்லா உறங்கிட்டு பேண்ட் போட்டுட்டு வந்தாரு. ஒரே தெரியாதா எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு? சரி, சரி இன்னைக்கு சந்தோஷமா இருக்குதியா? ஆமா இல்ல அவனுக்கு வீடு எப்படி மணக்குது பாத்தீங்களா? வீடு நல்லா மணக்குது. ஆமா சரி உனக்கு இன்னைக்கு இடுப்பது இடுப்பலி இருக்கதான் செய்யுது. என்ன செய்யாது? இனி கொஞ்சம் கொஞ்சமா தீரும். ஓ சரி நல்லா சாப்பிடு. சரியா? ஓகே சரி சரி அம்மா சரி ஆமா சரி நான் போய் ஏன் தாத்தாங்க பயலோட பெரிய தொந்தரவு இருக்கு. பயலோட போது போய் படி. தாத்தாங்க ஃபார்முலா தெரியுமா? சரி படி போ. ஃபார்முலா தெரியுமா? கேட்க சரி இங்க வாங்க. தாத்தா தெரியுமா? டி ஃபார் என்னது? பாத்தீங்களா? இப்பதான் படிச்சேன். இதுக்கு நேரம் இல்லை நமக்கு. பயல வேற படிச்சது இல்லைங்க. சரி சரி நீ உட்கார்ந்து படி போ. இந்த பயல என்னத்தை கேட்டுட்டு இருக்கியா? சும்மா சும்மா அவரை சொல்லி தாத்தாங்க அப்பா நீ கடவுளே, நீ ஏதாவது சொல்லி ஏதாவது படிச்சு வைங்க. எல்லாம் என்னத்தை அவங்க அனுப்பி வைங்க. கமலா
சொல்லி அனுப்பி வை. டேய் தாத்தாயை முதியோர் இல்லத்துல நாங்க கொண்டு விட்டாச்சு. என்னது முடிவு ஆமா தாத்தாய் வயசாச்சு தெரியும் தானே. தாத்தாய் வயசாச்சு, வீடு ஃபுல்லா ஒரே நாத்தம். தாத்தா இருந்து சும்மா சும்மா மோத்திர நாத்தம் வீடு ஃபுல்லா. அம்மா எவ்வளவு கஷ்டப்படியும் பார்த்து 50 தடவை அம்மா டெட்டால் ஊற்றி கழுவலாம். அதுக்காக அப்பா ஏன் முதியோர் தாத்தாய முதியோர் இல்லத்துல விட்டுருக்கீங்க அப்பா சரியா அப்படின்னா வீடு அப்பா அங்க விட்டுருக்கனால தாத்தாய் அங்க விட்டுருக்கனால அப்பா 3 நாள் சாப்பாடு கொடுக்கணும், டிவி பார்ப்போம், எல்லாம் செய்யணும். அப்பாக்கு சொல்லாங்க சரியா புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அதனால சும்மா அதை இதையும் கேட்டுட்டு இருக்காம படிங்க. வயசானவர்கள் எல்லாம் முதியோர் சேர்க்கணும். பின்ன வயசான உடனே முதியோர் இருக்கிறதா இது கூட தெரியாது. வீட்டுல இருந்து கஷ்டம் உடனே விட்டுறணும். அப்படின்னா உங்களை எத்தனை வயசு அங்க வந்து கேட்கணும்? என்ன வார்த்தை கேட்டா பாத்தீங்களா? கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சரி நான் அப்பவே சொன்னேன் அப்பா விடாதவளை எல்லாம் நம்ம போய் கூட்டிட்டு வரோமா? போமா. இதுதான் அப்பா உங்க வாழ்க்கை நடந்துச்சா? இதேதான் அந்த பிளாஷ்பேக் புரியுதா? சரி. ஆமா நாங்க எங்க மாமாயை கூட்டிட்டு வர போறோம். ஓ இப்ப சீக்கிரம் போங்க. உங்க வீட்ல என்னை நறுமணம் வீசணும். ஓகே சரியா? நாங்க இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா என்னை கண்டிப்பா நறுமணம் வீசணும். உங்க வீட்ல இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போய் பாத்தீங்களா? நாச்சமா இருந்த உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ஏசப்பா வந்ததால என்ன ஆகி போச்சு? நறுமணம் ஆகி போச்சு. இதே போல நீங்க என்னைக்கு என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் நடத்துங்க சரியா? சரி ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நாங்க போய் எங்க மாமாயை கூட்டிட்டு வரோம். நீங்க நேராச்சு அன்பு தம்பி தங்கச்சி